Hi students. So இன்னைக்கு 9th CBSE நியூ சிலபஸில் செகண்ட் சாப்டர் பாலினாமியல், லீனியர் பாலினாமியல். ஸோ ஃபஸ்ட்டு பாலினாமியல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் லீனியர் பாலினாமியல். பாலினாமியல் என்னென்னா ஒரு சம் ஆஃப் அல்ஜிப்ரா எக்ஸ்பிரஷன். அதாவது அல்ஜிப்ரானா என்னது, நமக்கு அல்ஜிப்ராங்கிறப்ப நமக்கு ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வரும், வேரியபிள்ஸு ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் அது வரும், அந்த அல்ஜிப்ரான்னு சொல்கிறது. இதில் வந்து எக்ஸ்பிரஷன் மென்ஷன் பண்ணுறோம். எக்ஸ்பிரஷனுங்கிறது சம் பாலினாமியல் தட் இஸ் p of x ஈக்குவல்ஸ் டு சம் எக்ஸ்பிரஷன் அப்படி இருந்துச்சுனாலே அது பாலினாமியல்ஸ் தான். இதில் சிங்கிள் வேரியபிளும் யூஸ் பண்ணலாம், இல்லை மோர் தென் ஒன் வேரியபிளும் யூஸ் பண்ணலாம். ஆனால் மோஸ்ட்லி நம்ம வந்து சிங்கிள் வேரியபிள் யூஸ் பண்ணி தான் நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல லீனியர் பாலினாமியல் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. லீனியர்னால் நமக்கு வந்து ஒரே ஒரு வேரியபிள் இருக்கணும், அதுவும் பவர் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்கணும், அதுதான் லீனியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி இன்னும் பின்னாடி சொல்கிறேன். இப்போ பாலினாமியல் நான் சொல்லிடுறேன். சம் ஆஃப் அல்ஜிப்ரா எக்ஸ்பிரஷன் சொல்லிட்டேன். இந்த அல்ஜிப்ரா எக்ஸ்பிரஷன் சொல்லும் பொழுது அந்த அல்ஜிப்ராவில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன்ஸும் இருக்குது. ஸோ 4 ஆப்ரேஷன்ஸுமே அது ஆட் ஆகும். அடிஷன் இருக்கும், சப்ட்ராக்ஷனு, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாமே ஆட் ஆகணும். இதில் ஒரு விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த பவர் சொன்னோம் பார்த்தீங்களா, டிகிரி. அந்த டிகிரி எப்பயுமே எப்படி இருக்கணும்னா ஹோல் நம்பராக தான் இருக்கணும். ஹோல் நம்பர்னால் உங்களுக்கு தெரியும், 0லேருந்து இன்ஃபினிட்டி. ஸோ அதனால் பவர் எப்போவுமே பாசிட்டிவில் இருந்தால் மட்டும்தான் அதுக்கு பேர் என்னது, பாலினாமியல். சப்போஸ் பவர் வந்து உங்களுக்கு நெகட்டிவில் இருந்துச்சோ இல்லை ஃப்ராக்ஷனில் இருந்துச்சுனாலும் அது நாட் அ பாலினாமியல். இங்கே பாருங்கள், இப்போ இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், p of x equals to x³ + x² + 1. இதில் வந்து பவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் தான் இருக்குது. அப்போ இது ஒரு பாலினாமியல். இந்த கேஸில் பாருங்கள், இங்கே -3 கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. இங்கே அடிஷன், சப்ட்ராக்ஷன், கோஎஃபிஷியன்ட்ஸ் எப்படி வேணாலும் வரலாம். இங்கே நம்பர் கூட வரலாம். இங்கே 2 போட்டிங்கனாலும் ஒன்றும் தப்பு கிடையாது, இல்லை 1/2 போட்டனாலும். நான் என்ன சொல்லிக்கிறேன், டிகிரிங்கிறது இந்த இது இங்கே பவர் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேர் தான் டிகிரி. அங்கே தான் ஹோல் நம்பர்னு சொன்னேன். இந்த பக்கத்தில் வர்றதெல்லாம் வரலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அது மல்டிப்ளிகேஷன் இருக்கிறப்ப அது ஒரு பிரச்சனை இல்லை, அதுக்கு பேர் கோஎஃபிஷியன்ட்ஸ்னு சொல்லுவோம். அங்கே எந்த ஒரு விஷயமும் கிடையாது. பவர் மட்டும்தான் எனக்கு எப்படி இருக்கணும், பாசிட்டிவ், அதுவும் ஹோல் நம்பராக இருக்கணும். ஹோல் நம்பருங்கிறப்ப 0 to இன்ஃபினிட்டிக்குள்ள வரலாம். இந்த -3 இருந்துச்சு பார்த்தீங்களா, அதனால் இது வந்து நாட் அ பாலினாமியல். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணலாமா. x² - x + 2 பவர் பாருங்கள், பாசிட்டிவ் இருக்கா, இதுவும் பாசிட்டிவ் இருக்கா, அப்போ இது என்னது, கண்டிப்பாக இட்ஸ் அ பாலினாமியல். இங்கே பாருங்கள், x³/3 - x²/2 - 1/2. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், டிவிஷனில் நம்பர்ஸ் இருந்தால் பிரச்சனை இல்லை, அங்கே வேரியபிள் தான் இருக்கக்கூடாது. ஏன்னா டினாமினேட்டரில் வேரியபிள் வந்துச்சுன்னா, சப்போஸ் இப்போ 1/xன்னு வந்துச்சுன்னு வச்சிங்களேன், இந்த எக்ஸை என்ன பண்ணோம், நியூமரேட்டருக்கு வரும்போது x⁻−1 ஆகிடும். அப்போ பவர் என்ன ஆயிடுச்சு, நெகட்டிவ் வந்துச்சு, அப்போ அது நாட் அ பாலினாமியல் ஆகிடும். சப்போஸ் 1/x² இருந்துச்சுனாலும் x⁻−2. அப்போ இதுவுமே பார்த்தீங்கன்னா இது கிடையாது. உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண கொடுப்பாங்க எப்படின்னா, 1/x⁻−2 அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும், இந்த x⁻−2 நியூமரேட்டருக்கு வந்துச்சுன்னா x² ஆகிடும். அப்போ என்ன ஆகிடும், பாசிட்டிவ் ஆகிடுச்சு. அப்போனா அது பாலினாமியல். ஸோ நீங்கள் கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் டிசைட் பண்ணுவோம். ஓ, இந்த டினாமினேட்டரில் வந்துட்டாலே அது நெகட்டிவ், ஸோ அதனால் அது பாலினாமியல் கிடையாது அப்படின்னு சொல்லிடக்கூடாது. சரி, இங்கேயும் பாருங்கள், x²/4 இது ஓகே, இதுவும் பாலினாமியல். இதில் பாருங்கள் 4/xன்னு கொடுத்துட்டேன். இப்போ என்ன போயிடும், இந்த எக்ஸ் மேலே நியூமரேட்டருக்கு வந்து என்ன ஆகிடும், -1 ஆகிடும். இப்போ -4 × x⁻−1 வந்துடும். அப்போ நெகட்டிவ் வந்துருச்சுல்ல, அது நமக்கு ஹோல் நம்பர் கிடையாது. அப்போ இது நாட் அ பாலினாமியல். இப்போ ஒரு ஸ்பெஷல் கேஸ் உங்களுக்கு சொல்கிறோம். 5 அப்படிங்கிறது என்னது, ஒரு நம்பர், தட் இஸ் கான்ஸ்டன்ட். இப்போ இந்த கான்ஸ்டன்ட்ங்கிறது ஒரு பாலினாமியலா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க, சரி ஓகே, நான் சொல்லிட்டா, இந்த 5ங்கிறது ஒரு பாலினாமியல் தான். நீ கேட்கலாம், எப்படி சார் 5ங்கிறது ஒரே நம்பர் தானே இருக்குது, நீங்கள் தான் பவர் வந்து ஹோல் நம்பர் இருக்கணும், வேரியபிள் இருக்குன்னு சொன்னீங்க. ஆனால் இங்கே வேரியபிளும் கிடையாது, பவருமே கிடையாது, அப்புறம் எப்படி அது பாலினாமியல் ஆகலாம். எஸ், எப்படின்னா இப்போ 5 இருக்கா, இப்போ நான் இந்த இடத்துல ஒரு வேரியபிள் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ எக்ஸுங்கிற வேரியபிள் நான் போட்டுருக்கேன். சரி ஓகே, எக்ஸ்ன்னு போட்டால் இப்போ 5x ஆகிடுமே. நான் கொடுத்த கொஸ்டின் 5 தானே, ஆனால் 5x இருந்துச்சு, அப்போ கொஸ்டினே டிஃப்ரெண்ட் ஆகுது கேட்கலாம். இதுக்கு இப்போ என்ன பண்ணுறேன், நான் x⁻0ன்னு போடுறேன். x⁻0 நமக்கு தெரியும், anything power 0 = 1.
எனிதிங் பவர் 0 ஈக்குவல்ஸ் டு 1 தான். இப்போ இந்த இடத்துல எக்ஸ் பவர் 0 ஈக்குவல்ஸ் டு 1, அப்போ 5 ஈக்குவல்ஸ் டு 5 into 1 5. நான் கொடுத்த கொஸ்டினும் 5 தான். அது ஈக்குவல் டு திஸ் வேல்யூ வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துல வேரியபிளும் வந்துருச்சு, டிகிரியும் வந்துருச்சு. அப்போ இது பாலினாமியல் தானே? எஸ், பாலினாமியல். இப்போ இதில் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்பாங்க, வாட் இஸ் த டிகிரி ஆஃப் கான்ஸ்டன்ட் அப்படின்னு கேட்டால் நீ என்ன சொல்லணும்? 0. எப்போயுமே அதான் சொல்லணும். கான்ஸ்டன்டோடைய டிகிரி எப்போயுமே என்ன தான்? 0. அதே போல் கான்ஸ்டன்ட் ஒரு பாலினாமியல்னு கேட்டாங்கன்னா அது ஒரு பாலினாமியல் தான். தேங்க்யூ.